வணக்கம். இங்கே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 6 கிலோவாட்டு ஆன் கிரிட்டு சோலார் சிஸ்டம் ஒரே மாடியில் போட்டிருக்கோம். ஆனால் 3 கிலோவாட்டாக 2 வீடுகளுக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, அந்த வீடுகளுக்கு 3 கிலோவாட்டு. ஆனால் 6 கிலோவாட் ஒரே மாதிரி போட்டிருக்குறோம். 6 கிலோவாட்டுக்கும் ஒரு பேனல் வந்து பார்த்திங்கன்னா 12 பேனல், ஒரு 3 கிலோவாட்டுக்கு 6 பேனல் அந்த மாதிரி போட்டு 12 பேனல் போட்டிருக்கோம். 12 பேனலையும் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போட்டிருக்கோம். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு வியாழக்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமை என்றைக்கோ அன்றைக்கி வச்சிடுறதுங்க. காலையில் ஒரு 5:30 மணிக்கு நம்ம பொலன்னு விடியும் போதே இந்த டைமர் வந்து ஆன் ஆகிடும். டைமர் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக பேனலை வந்து மழை பெஞ்சு க்ளீன் பண்ணி விட்ட மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். பறவைகளுடைய எச்சம், சின்ன சின்ன தூசி, டஸ்ட்டு படியிறது, இது எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடும். அப்போ இந்த டைமரு வாரம் ஒரு முறை ஆன் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுறோம். ஏன்னா இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு வந்துருச்சுனாலே ரொம்ப முக்கியமான ஒரே விஷயம் பேனலை க்ளீன் பண்ணுறது தான். மற்றபடி இந்த வரக்கூடிய ஆன் கிரிட் இன்வெர்ட்ரு 10 வருஷம் வேரண்டியோடு வருது. இந்த 10 வருஷம் வேரண்டியில் என்னென்னலாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் லேயர் போர்டு வருது உள்ள, அது கம்ப்ளீட்டாக மோல்டடு தான். ஒரு 10 வருஷம் எப்படி நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டி ஒரு இன்வெர்ட்டரில் கொடுக்குறாங்கன்னா, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணக்கூடிய லெவலில் இருந்தால் தான் 10 வருஷம் ஆன்சைட் வேரண்டி கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த மாதிரி விசோல் இன்வெர்ட்ரு பிராண்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி டேஇ இன்வெர்ட்ரு, சோஃபார் இன்வெர்ட்ரு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 இன்வெர்ட்ரு கம்பெனிகள் வந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்துட்டாங்க. எல்லாமே 10 வருஷம் வேரண்டியோடு நமக்கு கிடைக்குது. நார்மலாக 8 இயர்ஸ் வேரண்டி அப்படி வரும். எக்ஸ்டெண்டபிள், அது நம்ம கூடுதலாக பணம் கட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம 10 இயர்ஸ் வேரண்டியோட இன்வெர்ட்டர் நம்ம கொடுக்குறோம். இதில் ஆன் கிரிட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய எல்லா பேருக்கும் சந்தேகம். இதில் குழப்பவாதிகள் வேறு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அரைகுறையான தகவலை சொல்லி அது வேறு குழப்பி விட்டுடுறாங்க. இபியிலேருந்து நமக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்னென்னா, இபியிலேருந்து யூனிட்டை வாங்கிக்குவாங்க, நெட் மீட்டர்லாம் சரியாக ஒர்க் பண்ணுறது கிடையாது, இபிக்காரங்களை நம்ப முடியாது, அவங்க வந்து யூனிட்டை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க, இப்படி கண்ணா அப்படின்னான்னு வாய்க்கு வந்த தகவல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம 1 கோடி வீடுகளுக்கு இந்த சோலார் ஆன் கிரிட் சிஸ்டத்தை மானிய திட்டத்தின் கீழே நம்ம பதிவு பண்ணணும். 1 கோடி பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஆளை போட்டு அங்கே பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் சாத்தியம் இல்லை. எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உலகத்துக்கு வந்துட்டோம். நம்முடைய அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மானிட்டர் பண்ணுறது எல்லாமே சிஸ்டம் தான் பண்ணுது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம், எல்லாமே வந்துடுது. இப்போ இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் வந்துருச்சுங்க. இது உங்கள் வீட்டு வைஃபை கனெக்ஷனோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ கனெக்ட் பண்ணும்போது அதுவே எவ்வளோ டேட்டா நீங்கள் டெய்லி எவ்வளோ ப்ரொடக்ஷன், மாதம் எவ்வளோ ப்ரொடக்ஷன், 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் எல்லாமே காட்டிடுது. போட்ட நாள்லேருந்து நமக்கு இன்றைக்கி தேதி வரைக்கும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இருக்கிற கொஞ்சம் இடத்த வந்து நடுவிலலாம் நீங்கள் நிறைய கால் வச்சு ஆக்கிரமிப்பு பண்ணிடக்கூடாது. வேணால் ஒரே ஒரு கால் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ், நாங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுவோம், வாக்கிங் போவோம், சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க, அது மாதிரி இடம் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற மின்சாரத்தை இப்போ ஒரு நாள் சனிக்கிழமை ஆயிடுச்சு, அன்றைக்கி கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட்டு கட் ஆன நாளில் நீங்கள் இவ்வளோ பெரிய சோலார் பேனல் போட்டிருந்தா கூட ஒரு யூனிட்டு கூட உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இதான் ஆன் கிரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டத்தோட வேலையை பவர் ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய இபி பில்லை 0 ஆக்குறது மட்டும்தான். ஸோ இபி கனெக்ஷன் உங்கள் வீட்டில் இருக்கணும், இபி நல்ல வோல்டேஜ் வரணும், லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வந்தாலும் இந்த சிஸ்டம் வேலை செய்யாது. அதே நேரத்தில் அடிக்கடி மின்சாரம் கட் ஆகிட்டு இருந்தாலும் வேலை செய்யாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் மின்சாரம் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த சப்ளை வந்து குவாலிட்டி சப்ளையாக இருக்கணும். இப்போ அப்படி இருக்குது. நமக்கு ஒரு பெரிய மழை காலத்துலேயோ புயல் காலத்துலேயோ ஒரு வாரத்துக்கு கரண்ட்டே வரல, என்ன பண்ணுறது? இல்லை சனிக்கிழமை நமக்கு பவர் ஷட் டவுன் ஆகுது. அப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும்போது நம்ம அந்த சோலார் பிளேட்லேருந்து கரண்ட் எடுக்க முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு எம்பிபிடி சிஸ்டம்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறோம். அந்த சப்போர்ட் சிஸ்டம் என்ன பண்ணுது, இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சோலாரில் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் இருக்க ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். இப்படி 2 பேர் பொய்யான தகவலை பரப்புகிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த எம்பிபிடி சப்போர்ட் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, எப்போ உங்கள் பேனல் சும்மா இருக்குதோ, ப்ரொடக்ஷனே பண்ண முடியாமல் இபி கனெக்ஷன் கட் ஆகி சும்மா இருக்குதோ, அப்போ மட்டும் இந்த சோலார் பேனல்லேருந்து எம்பிபிடி வழியாக நம்ம பேட்டரிக்கு போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டம் டெய்லி உங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டுருக்கு, ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ட் அதில் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும், இந்த பேனலில் வந்து எதுவுமே எடுக்காது. என்றைக்கு புயல் வருது, என்றைக்கு இந்த சிஸ்டம் ஆன் கிரிட் சிஸ்டம் வேலையே செய்யாமல் ஆஃபில் இருக்குது, அப்போ மட்டும் அதை சென்ஸ் பண்ணிக்கிட்டு
அந்த நேரத்தில் மட்டும் இந்த சோலார் பேனல் இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற பேட்டரியோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். பகல் முழுவதும் நீங்கள் சோலார் பேனலை யூஸ் பண்ணலாம். நைட்டு முழுவதும் அதில் இருக்கிற பேட்டரியில் இருக்க கரண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு MPPT சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். இதை தான் லேட்டஸ்ட்டாக ஹைப்ரிட் சிஸ்டம்னு வந்திருக்கு. உதாரணமாக 5 கிலோவாட் ஆன் கிரிட் ஹைப்ரிட் சிஸ்டம் வருது. அதிலேயே லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டைமிங் செட் பண்ணிக்கலாம். எப்போ பேட்டரியிலேருந்து ரிலீஸ் பண்ணணும், எப்போ EBயில் சார்ஜ் பண்ணணும், எப்போ சோலாரில் சார்ஜ் பண்ணணும், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். உதாரணமாக ஒரு 5 கிலோவாட் ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டுட்டீங்க. அதிலேருந்து கரண்ட்டே இல்லைன்னா கூட 5000 வாட்ஸையும் நேராக உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஏசி யூஸ் பண்ணலாம், தண்ணி மோட்டார் யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணலாம், வாஷிங் யூஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்துக்கு கரண்ட்டே இல்லாத நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஹைப்ரிட் சிஸ்டத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு ஃபுல் சப்ளை வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான இன்னோவேட்டிவான சிஸ்டம்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வரும்போது நாங்கள் எல்லாத்துலேயும் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றோங்க.